ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு Facebook, Instagram எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த ஏஐ இமேஜ் அந்த ஏஐல அனிமேஷன் உருவாக்குன 3டி இமேஜஸ் அதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அத வச்சு நம்மளே எப்படி நம்ம ஓனா நம்மளுக்கு தேவையானத கிரியேட் பண்ணலாம். அது நம்மளோட ஏஐ நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்லி தரப் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்க ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா கடைசியில வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணி கேளுங்க. எப்படி என்ன பண்றதுன்ட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தா அத கேளுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த மாரி அடிக்கடி உங்களுக்கு ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி வீடியோக்குள்ள போலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? இப்ப அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் Google Chrome ஓப்பன் பண்ணிக்கங்க. Google Chrome ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நியூ டேப்ல பிங் இமேஜ் கிரியேட்டர்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இமேஜ் கிரியேட்டர்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டே ஓப்பன் ஆகும். இமேஜ் கிரியேட்டர் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் டிசைனர் பார்த்தீங்களா? bing.comனு அது இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா? இப்ப நான் ஏற்கனவே என்னோடது லாகின்ல இருக்கனால எனக்கு கேட்கல. ஆனா உங்கள லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நீங்க சைன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க மெயில் ஐடி கேட்கும். நீங்க மெயில் ஐடி குடுக்கணும். மெயில் ஐடி குடுக்குறீங்கன்னா, உங்க மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி மாரி வரும். அந்த ஓடிபி ஒன் டைம் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, அது 7 டேஸ் வரைக்கும் ஃப்ரீ தான். நீங்க 7 டேஸ் வரைக்கும் இது பண்ணா நீங்க இமேஜ் கிரியேட் பண்ண தேவையில்ல. அப்டின்னா, நீங்க அப்டியே டைரக்ட்டா குடுத்துக்கலாம். உங்க மெயில் ஐடி மட்டும் கேட்கும். உங்க மெயிலுக்கு ஒரு ஓடிபி மாரி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லாகின் ஆயிடும். ஓகேங்களா? லாகின் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ட்ரெண்டிங் இமேஜ் நம்மளே எப்படி கிரியேட் பண்றது அப்டின்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? இமேஜ் கிரியேட்டர் கீழ வாண்ட் டூ சீ ஹவ் யூர் இமேஜ் கிரியேட் ஒர்க்ஸ். சிம்பிள் செலக்ட் சர்ப்ரைஸ் மீ தென் கிரியேட். ஓகேங்களா? இங்க அது கேட்குது. எப்படி நான் கிரியேட் பண்றது உங்களுக்கு அப்படின்னு கேட்குது. இங்க வந்துட்டு உங்களோட எப்படி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்க தான் அதுக்கு அந்த ஏஐ யோட இதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது உங்களோட எப்படி உங்களுக்கு அது தேவை? என்ன மாரி இமேஜ் உங்களுக்கு தேவை? அப்படிங்கிறத நீங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அ இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும். இப்ப எனக்கு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரைட் வந்து நம்ம தல தோனி இருப்பாரு. நம்ம தல தோனி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரைட் ஓகேங்களா? இப்ப நம்ம தல தோனிய வச்சு ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இல்ல நம்ம கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி வச்சு பண்றீங்க. அந்த மாரி யார வேணா ஆக்டர்ஸ் விஜய் வச்சோ, சூர்யா வச்சோ, அஜித் வச்சோ, ரஜினி வச்சோ நம்ம எது வேணா கிரியேட் பண்ணலாம். அப்படிங்கும்போது அப்படி நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். இப்ப நம்ம அதுல நீங்க ஒரு பேசிக் இங்கிலீஷ்ல நீங்க உங்களுக்கு என்ன மாரி வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் டைப் பண்ணணும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, நம்ம தல நம்ம தல வந்து ஒரு சிங்கம் மாரி இருப்பாரு. ஓகேவா? நம்ம தோனி. அது மாரி தோனிய வந்துட்டு ஒரு சிங்கம் மாரி, சிங்கம் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் டீ ஷர்ட் இது பண்ணிட்டு, ஒரு பேட்ட வச்சுக்கிட்டு நிக்கிற மாரி, ஜெர்சி வந்து யானை மாரி வச்சு நிக்கிற மாரி ஒரு கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். உங்க ஓனா உங்க ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணணும். நீங்க அத ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன பண்றீங்கன்னா, சிஆர்இஏடி கிரியேட் 3டி இமேஜ் கிரியேஷன் லயன் இமேஜ் ஓகேங்களா? லயனோட இமேஜ் wearing a blue blue color T-shirt with 7 நம்பர் ஓகேங்களா? ஹோல்டிங் எ கிரிக்கெட் பேட். சும்மா வந்து என்னென்ன குடுத்துருக்கேன்னா, ஒரு 3டி இல்லஸ்ட்ரேஷன் இமேஜ், லயனோட இமேஜ், ஒரு வந்து ப்ளூ கலர் டீ ஷர்ட் போட்டிருக்க மாரி, ப்ளூ கலர் டீ ஷர்ட்ல 7ஆம் நம்பர் இருக்கணும். கிரிக்கெட் பேட் கையில புடிச்சிட்டு இருக்கணும். அந்த மாரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண சொல்லி நம்ம அதுட்ட கேட்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி அது கிரியேட்ன்னு குடுங்க. கிரியேட்ன்னு குடுத்தீங்கன்னா, அது வந்துட்டு அந்த கிரியேட்டிங்ன்னு வருது பார்த்தீங்களா? அது வந்துட்டு நம்ம என்ன குடுத்தோமோ அதுக்கு ஏத்த மாரி வந்து அதோட ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணும். உங்க ஏஐ இமேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகி வரும். நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க எப்படி வருதுன்ட்டு. ஓகேங்களா? அது ஏஐ ரிசல்ட் எப்படி வருது நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. லோட் ஏஐ முடிஞ்சிருச்சு ஃபிரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எப்படி செமையா இருக்கா? எப்படி நம்மளோட இமேஜ் எப்படி இருக்கு பாருங்க. ஆ ஒரு சிங்கம் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பேட்ட புடிச்சிட்டு இருக்கிற மாரி, ஜெர்சி நம்பர் 7ஆம் நம்பர் போட்டிருக்க மாரி, பார்த்தாவே நம்மளுக்கு தல தோனி தாங்கிறது நம்மளுக்கு நம்ம கிரியேட் ஆகுது நம்ம மைண்ட்ல கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க இமேஜ்.
செமையா இருக்குல்ல. நீங்க டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி உங்க இமேஜ நீங்களே கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான இமேஜ் இப்போ சிங்கத்துக்கு பதிலா ஒரு டைகர் வச்சு கிரியேட் பண்ணலாம். இப்ப இல்லன்னா வேற ஏதாவது வச்சு நாங்க ஃபேமஸான ஆக்டர்ஸ் நீங்க யார வேணா குடுக்கலாம். அது ஏஐ ரெகக்னைஸ் பண்ணும். இல்லன்னா உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ, உங்க மைண்ட்ல என்ன ஐடியா இருக்கோ நீங்க அத கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? குடுத்து நீங்க டவுன்லோட் குடுங்க. டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? டவுன்லோட் ஆயிடுச்சுனா நீங்க போய் டவுன்லோட் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஏஐ இமேஜ் எப்படி இருக்கு? செம்ம கிளாரிட்டியா ஒரு Photoshopல நம்ம புதுசா ஒரு கிரியேட் பண்ணா கூட இப்படி அந்த அளவுக்கு வர முடியாது. ஏஐயோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாரி நீங்களும் ஏஐ இமேஜ கிரியேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏஐ இமேஜ் உங்களுக்கு என்னென்ன இங்கிலீஷ்ல தேவையோ, உங்க ஒரு 4 இமேஜ் வந்திருக்கு சஜஷன்ல. 4 இமேஜ் நீங்க எது வேணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இஷ்டப்பட்ட நீங்க பண்ணிக்கலாம். இல்ல டிபியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்க பேசிக் இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணுங்க. இதுல நீங்க எங்க வேணா என்ன வேணா டைப் பண்ணலாம். ஓகேங்களா? லயன் இமேஜ்க்கு பதிலா நீங்க டைகர் இமேஜ் குடுக்கலாம். டைகர் இமேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது கொஞ்சம் வேற மாரி கிரியேட் ஆயி வரும். கொஞ்சம் கிரியேட்டுன்னு அது டைமிங் எடுக்கும். கீழ அந்த டைமிங் வருது பார்த்தீங்களா? டைமிங் எடுக்கும். நீங்க அத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டைமிங் எடுக்கும். டைமிங் எடுத்ததுன்னா, நீங்க அதுக்கு பதிலா நீங்க கிரியேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. பார்த்தீங்களா? இப்ப அதிலேயே சிங்கத்துக்கு பதிலா நம்ம டைகர்ன்னு குடுத்தோம். டைகர் வந்துட்டு 7ஆம் நம்பர் போட்டுட்டு இருக்க மாரி, அது இத விடவே கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ஸ்டில் பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கு. அத விடவே இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. பேட் இப்படி வச்சுட்டு நிக்கிற மாரி, சூப்பரா இருக்கு இந்த இமேஜ். இந்த மாரி நீங்களும் உங்களுக்கு தேவையான ஏஐ இமேஜ உங்களுக்கு நீங்க இங்க இங்கிலீஷ்ல குடுக்கறத பொறுத்து தான் இருக்கு. இப்ப நீங்க பேக்கிரவுண்ட்ல ஃபயர் வேணும், பேக்கிரவுண்ட்ல இந்த மாரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அப்படி நீங்க என்ன வேணா குடுக்கலாம். அப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஏஐ அதுவே கிரியேட் ஆயி வரும். ஓகேங்களா? இந்த மாரி நீங்களும் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்கள எங்களுக்கு தெரிவிங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.